அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணக்கூடிய டெம்ப்டிங்கான ஒரு பட்டர் சிக்கன் தான். இது எப்படி வீட்டிலே ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பட்டர் சிக்கன் வந்து நம்ம 2 ஸ்டெப்பில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணிக்க போகிறோம். அடுத்து நம்ம இதுக்கு தேவையான கிரேவி ரெடி பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணுறதுக்காக போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 kg சிக்கனுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் திக்கான கர்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக கரம் மசாலாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை நல்லா நம்ம மேரினேட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வச்சா போதும். இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இது நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இதில் ஆயில் கொஞ்சம் கூட இருந்தால் கூட பரவாயில்லை, ஏன்னா இந்த நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து இந்த ஆயிலை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதிலே தான் நம்ம கிரேவிக்கு தேவையானதெல்லாம் வதக்க போகிறோம். பாருங்கள், சிக்கன் பீஸை இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். ரொம்ப கிறிஸ்பியாலாம் வறுத்துறாதீங்க. ஒரு ஹாஃப் குக் இல்லைன்னா 70% குக் ஆனால் போதும். இதோடு நம்ம எடுத்துடலாம். இப்போ கிரேவிக்கு தேவையானதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஃபைனலாக கட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த ஆயில்லையே ஒரு சின்ன துண்டு பட்டையும் 1 ஏலக்காய் 2 கிராம்பு சேர்த்துட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த ஆயிலே நீங்கள் வதக்குங்க, அந்த ஃப்ரை பண்ண ஆயிலே, அப்போ தான் ஃப்ளேவர் மிஸ் ஆகாது. இப்போ இதில் கொஞ்சமாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு லைட்டாக வதங்கினதும் இதில் நான் ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து வெங்காயத்தோட டபுள் மடங்கு எடுத்துக்கணும், அதான் ரேஷியோ. இப்போது தக்காளி சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ரொம்ப கரையிற அளவுக்கு கூட வதக்க தேவையில்லை, லைட்டாக அதோட சாஃப்ட்னஸ் வந்தால் போதும். அடுத்து இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் ஒரு 10 முந்திரியை சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி சேர்க்குறதுனால கிரேவி நல்லா திக்காகவும் க்ரீமியாகவும் வரும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தக்காளியில் உள்ள தண்ணியெலாம் வெளியாகி லைட்டாக வதங்கிருச்சு. இதை நம்ம அப்படியே ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுத்து லாஸ்ட்டாக நம்ம இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். அது வேறு ஒன்றுமே இல்லை, கஸ்தூரி மேத்தி தான். இது வந்து காஞ்ச வெந்தயக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதே கடையிலே கூட கிடைக்கும். இதை அந்த மாதிரி கசக்கிட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சேர்த்திங்கனால தான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டோட அந்த ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஃபைனலாக இதில் நான் கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். க்ரீம் இல்லைன்னா கூட பரவாயில்லை. இது ஏன் 1 பார்ட் ரெசிபி அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரே பார்ட்லேயே நம்ம வந்து இதை வந்து பிளெண்டர் இருந்துச்சுன்னா ஹேண்ட் பிளெண்டரால் பிளெண்ட் பண்ணிடுவாங்க. நம்ம பிளெண்டர் இல்லாதனால நம்ம இப்போ இதை வந்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது வடிகட்ட கூட தேவையில்லை, ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக அதே கடாயில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துருக்கேன். பட்டர் சிக்கனில் பட்டர் இல்லாமல் எப்படி? ஸோ கண்டிப்பாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆகி வரும்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டு ஆல்ரெடி ஸ்மூத்தாகவே இருக்கிறதுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நான் ஃபில்ட்ரு பண்ணாமல் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அரைக்கும் போதே ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்ததுனால இப்போ நான் பட்டரில் எதுவுமே ஆட் பண்ணல, டைரெக்டாக அந்த பேஸ்ட்டை மட்டும் போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் டேஸ்ட்டுக்கு சால்ட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா கொதிக்கும் போது நம்ம செமி குக் பண்ணி வச்ச சிக்கன் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு சிம்மரில் வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் இதை அப்படியே சிம்லேயே இருந்து இதோட ஆயிலெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ண பட்டர்லாம் மேலே வரணும். ஃபைனலாக இதில் கஸ்தூரி மேத்தியை நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஃபைனல் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறதுனால ரொம்பவே ஒரு க்ரீமியான ஒரு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இந்த பட்டர் சிக்கன் வந்து ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப உங்களை இந்த டேஸ்ட் விடாது செய்ய தோணும். அதே மாதிரி நீங்கள் இது வரைக்கும் இந்த பட்டர் சிக்கன் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.